2 பேரும் வந்து பண்ணது வந்து தப்பு. பப்ளிக் ஷோ போயிட்டுருக்கு. அந்த ஷோவில் வந்து இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்துக்குன்னா இருக்கிற இங்கே பார்க்குற குழந்தைங்களும் அதை வந்து தப்பாக எடுத்துப்பாங்க, பெரியவங்களும் தப்பாக எடுத்துப்பாங்க. சமூகத்துக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு செயலாக அது தெரியும். அந்த மொமெண்ட் வந்து கமருதீன் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி கடந்து போயிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அவர் கோவத்தினால என்ன பண்ணாருன்னா மீண்டும் மீண்டும் அதையே பேச ஆரம்பிச்சிட்டார். அந்த கோவம் அவருக்கு அடங்கலை. அது அவனோட தப்பு தான், 100% அவனோட தப்பு. ஒரு பின்னாடி இருந்த ஒரு ஆள் இருந்தாங்கல்ல பார்வதி, அவங்க சொன்ன வார்த்தையால் அவன் மாட்டிக்கினான். கமருதீன் வந்து ஒரு நண்பனாக வந்து கானா வினோத் சொல்கிறான், ஒரு பொண்ணால் தான் உனக்கு வந்து ஒரு வாரமாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்கணும்னு தெரியுது, நீ அதுலேருந்து விலகி வந்திருக்கணும். திரும்ப என்ன பண்ணுற, அதே ஒரு பொண்ணை வந்து எட்டி உதைக்கிற. சாண்ட்ரா வந்து முதல் வார்த்தையா கமருதீன்றத காமோருதீன் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு என்ன ஒரு இப்ப இவர் தானே ஸ்டார்ட் பண்ணாரு ஸ்கேம்ட்ரான்னு சொல்லி ஆரம்பிச்சதுனால தான் இப்படி வந்து அந்த ஸ்கேம்ட்ரா ஓகே, அது ஏதோ நான் நார்மலான வார்த்தை. இந்த வார்த்தை வந்து காமோருதீன் அப்படின்னா அது வந்து வேற மாதிரி அசிங்கமான வார்த்தை. ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு மனசு கஷ்டம் இருக்குமோ ஆணுக்கும். அவர் வந்து அரோரா கிட்ட பேசுறதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு குழந்தைகிட்ட விளையாடுற மாதிரி தான். ஒரு சின்ன குழந்தை சின்ன பொண்ணுக்கிட்டலாம், இப்போ இவரோட பொண்ணுக்கிட்டலாம் வினோத் எப்படி விளையாடுவாரோ அப்படி விளையாடுற மாதிரியே தான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. இந்த காலத்தில் ஒரு பொண்ணை அக் பண்ணக்கூடாதா? ஆம்பளை கட்டி இப்படி பிடிக்கிறதுனாது மச்சான் ஐ லவ் யூடா, மச்சி ஐ லவ் யூடி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இருக்குது. பின்னாடி ஒர்க் பண்ணுற அந்த பிஆர் டீமுக்கு அந்த அறிவு இல்லையா? கண்டகண்டியமாக போய் நினச்சில அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலேருந்து வெளில போயிட்டாங்க. ஆதிரி வெளில போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தீங்களே திரும்ப உள்ளே வந்துட்டு ஐயோ நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம ஓட முடியும்னு நினைக்கணும். அவன் தான் வின் பண்ண போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. திரும்ப அவனை டார்கெட் பண்ண என்ன ஆகும்? நீங்கள் தான் வெளில போகணும். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. பரபரப்பா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 2 பேர் ரெட் கார்டு கொடுத்து தூக்கியிருக்காங்க, கமருதீன் மற்றும் பார்வதியை. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 பேரும் வந்து பண்ணது வந்து தப்பு. அது என்ன தப்புன்னா, ஒரு பப்ளிக் ஷோ போயிட்டுருக்கு. அந்த ஷோவில் வந்து இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்துக்குன்னா இருக்கிற இங்கே பார்க்குற குழந்தைங்களும் அதை வந்து தப்பாக எடுத்துப்பாங்க, பெரியவங்களும் தப்பாக எடுத்துப்பாங்க. சமூகத்துக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு செயலாக அது தெரியும். அதனால் 2 பேரும் பண்ண தப்பு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, கமருதீன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாமான ஒரு ஆள், நல்லா வந்து ஒரு பெரிய க்ரோத்துக்கு வர வேண்டிய ஒரு ஆள். அவர் எந்த ஒரு சில நாட்களில் சில செய்த தப்புகளால் தப்பு பண்ணிட்டார், அதனால் வெளில வந்துட்டார். இருந்தாலும் கமருதீன்கிட்ட எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நீ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டே கொடுக்காது. நீ வந்து நல்ல ஒரு மனுஷன். உன்னை வந்து என்றைக்கா இருந்தாலும் அந்த மக்கள் வந்து உன்னை தூக்கி மேலே எடுத்துன்னு போவாங்க. நிறைய படங்கள் நீ இருப்ப. நீ வந்து மாதவன், அப்பாஸ், அரவிந்த் சாமி மாதிரி ஒரு அழகான ஒரு ஆள், அன்பான ஒரு மனுஷன், நல்ல நண்பன். அதனால் அது என்றைக்குமே விட்டு கொடுத்துறாத. நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. நீங்க சொல்றீங்க அவர் வந்து இப்போ ஒரு தவறுதலா கொஞ்ச நாளா அப்படி பண்ணிட்டாரு. ஆனாலுமே அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள், ஒரு டிவி ஷோல நம்ம இருக்கோம் அப்படின்னு நாகரிகம் கருதி பேசியிருக்கணும் இல்லையா? அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளால தான் இப்போ இங்க வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? கமருதீன் வந்து எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி கமருதீனும் ஒரு மனுஷன் தான், பார்வதியும் ஒரு மனுஷி தான். அந்த ஒரு ஷோவில் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி அழகாக பேசிட்டா, அழகாக இருந்துட்டா யாராலையும் வந்து வின் பண்ண முடியாது. தான் மனசுக்குள்ளேருந்து தனக்கு என்ன வார்த்தைகள் வருதோ, தன்னோட கோவம் என்ன வருதோ, தன்னோட பாசம் என்ன வருதோ, தன்னோட இருக்கிற எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க உணர்வுகள் என்ன வெளில வருதோ அதை தான் அங்கே பண்ண முடியும். மற்றபடி நம்மளால் வேறு எந்த நடிக்கலாம் அங்கே முடியாது. நடிக்க தெரியாத கமருதீன், நடிக்க தெரிஞ்ச பார்வதி. பார்வதி மாதிரி ஒரு உண்மையாகவே வந்து போல்டான ஒரு கேரக்டர் நான் யாருமே பார்த்ததில்லை. ஆனால் செய்த தவறுகள் ரொம்ப மிகப்பெரிய தவறுகள். அதாவது 1000 நாடகத்தை வந்து பிக் பாஸ்குள்ளே பார்வதியெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, பார்வதி பண்ண வேலைகள். ஆனால் இருந்தாலும் பார்வதியை நோக்கி போனதால் கமருதீன் தவறு செஞ்சுட்டாரு. கானா வினோத்தை நோக்கி போயிருந்தா அவர் கூட டைட்டில் வின்னர் ஆகிருக்கலாம். யாரு? கமருதீன். ஓகே. அந்த மொமெண்ட் வந்து கமருதீன் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி கடந்து போயிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த அந்த சில நிமிஷத்தை கடந்திருந்தாருன்னா, இல்லை மறுபடியும் அவர் பேசி நிறுத்தினாரு. ஆனால் அவர் கோவத்தினால என்ன பண்ணாருன்னா மீண்டும் மீண்டும் அதையே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கோவம் அவருக்கு அடங்கலை. அதனால அதை பேசி பேசி தான் நான் அவங்கள இரிட்டேட் பண்ணி அவங்கள வெறுப்பேற்றி தான் என் கோவத்தை தணிச்சுப்பேன்ற மாதிரி அவர் இறங்கிட்டார். அதை மட்டும் அவர் தவிர்த்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காம இருந்திருக்கும். அவருக்கும் இந்த விஷயம் நடந்திருக்காது, இந்த ரெட் கார்டுன்ற விஷயம். இப்போ இந்த சமீபத்துல இந்த கார் டாஸ்க் நடந்தப்போமே லைக் தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே கொண்டாடினாங்க, உங்க 2 பேரோட ரெட் கார்டு எவிக்ஷன்னால கொண்டாடினாங்க. இன்னொரு பக்கம் வந்து சாண்ட்ராக்கு பாசிட்டிவா வந்தாலும் அவங்க வந்து நடிக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? சாண்ட்ரா வந்து அங்கே ஆக்டிங் பண்ணுறாங்கன்ற விஷயத்தையே வந்து என் குழந்தை தான் என்கிட்ட சொல்லிச்சு. ஏன்னா அன்றைக்கி நான் ஊரில் இல்லை, நான் பெங்களூர் போயிட்டு வந்தேன், நான் ஃபோனே பார்க்கல அன்றைக்கி. அப்புறம் என் பொண்ணு வந்து சொன்னேன், எப்பா இந்த மாதிரி வந்து அந்த ஆன்ட்டி எப்படி நடிக்கிறாங்க தெரியுமா, அது தெரியாமல் இவர் வந்து கீழே இறங்கி போயிட்டாருப்பா அப்படின்னா. என் பொண்ணு வினோத் இறங்கி போயிட்டார் அப்படின்னா. அதை நான் சொன்னேன், இல்லைம்மா அவங்க நடிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரில,
அதனால அவர் இறங்கி போயிட்டார், விட்டுருமா அப்படின்னு. அப்புறம் உள்ளே போயிட்டு ஏதோ பயந்துன்னு ஏதோ பேய் மாதிரி இதெல்லாம் வருதுன்ற மாதிரி பயப்படுவாங்கள்ல குழந்தைங்க. அந்த மாதிரி வந்து பண்ணாங்கப்பா அப்படின்னா, அதான் சொன்னேன், இல்லைம்மா அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. அவங்க ஏதோ சென்டிமெண்ட் சீனை வந்து காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து நடிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட ஒரு சொன்னேன், அப்பா அம்மா சண்டை போட்டால் நீங்கள் பயப்படுறீங்களே, அந்த மாதிரி வந்து அந்த குழந்தையும் பயந்துச்சுன்னு நினச்சிக்குமா, விட்டுருமா அப்படின்ட்டு. இப்ப அடுத்து வந்து இப்ப செலிப்ரேஷன் ரவுண்ட் இருக்கும். இப்ப எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து எவிக்ட் ஆன எல்லாருமே வருவாங்க. ஸோ அப்ப வினோத் அண்ணா வந்து திவாகரை பார்த்து என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? திவாகரை பார்த்தா சந்தோஷமாக ரியாக்ட் பண்ணுவார். வெளில போய் நான் யூடியூப்ல என்னென்ன பேசினேன்னு எனக்கு தெரியலையே, நான் போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் தான் வரும். வேற எதுவும் இருக்காது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவரு வந்து எல்லாரையுமே வந்து ரொம்ப அன்போட அப்படி பார்த்துக்கிற ஒரு பெர்சன். அப்படி இருக்கிறப்போ, அவர பத்தி பின்னாடி வந்து எவிக்ட் ஆயி வந்துட்டு ரொம்ப தப்பா பேசினது, அவங்களோட காம்பினேஷன பத்தி தப்பா பேசினது, இப்படிலாம் இருந்துச்சுல்ல. அதெல்லாம் கேட்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆஸ் அ ஃப்ரெண்டா? மனுஷங்கன்னா இவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்கன்னு நினச்சேன், அவ்வளோதான். வெளில போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்துட்டீங்க, பார்த்துட்டு திரும்ப அதையே உள்ள வந்து பண்ணாங்கல்ல, அது ஒரு கஷ்டமாக இருந்தது. கொஞ்சமாக திருத்திக்கணும். யாரும் திருத்திக்காம அதை வந்து திரும்ப அதே தவறு செஞ்சாங்க. செஞ்சதால எல்லாரும் வெளில போயிட்டாங்க. இப்ப பர்ட்டிகுலரா வந்து இந்த கார் டாஸ்க்ல இந்த சண்டைலாம் நடக்குது. அப்ப வந்து வினோத்த நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல. அடுத்த நாள் கார் டாஸ்க் முடிஞ்சோனே பயங்கரமா கோவமா போய் சொல்வாரு. "இவளால தான் வந்து உன் லைஃப் ஸ்பாயில் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட வந்து சொல்வாரு. அவரு எதனால வந்து அவரு அவ்ளோ அஃபெக்ட் ஆயிடுச்சு இந்த விஷயம்? கமருதீன் வந்து இப்படி பண்ணது எதனால ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அவருக்கு? கமருதீன் வந்து ஒரு நண்பனா வந்து கானா வினோத் சொல்கிறான். அந்த பேச்ச அவன் கேட்கல. ஒரு பொண்ணால தான் உனக்கு வந்து ஒரு ஒரு வாரமா பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு உனக்கு தெரியுது. நீ அதுலேருந்து விலகி வந்திருக்கணும். திரும்ப என்ன பண்ற, அதே ஒரு பொண்ண வந்து எட்டி உதைக்கிற. அது தப்பு தானே! அது தப்பு. அத யாராலயும் பொறுத்துக்க முடியாதுல்ல. நீங்க வந்து ஒரு கார் டாஸ்க்னா என்னது? அங்க இருக்கிற இயற்கையா நீங்க வந்து உங்கள நீங்களே வந்து காமா வச்சுக்கிறது. அதுதான் வந்து கார் டாஸ்க்கு. அதுல நீங்க வந்து எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க? நீங்க உங்களோட நேச்சர் ஒரு பாத்ரூம் போற விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து நீங்க இது பண்ணிக்கிறீங்க. டாலரன்ஸ் தான் அந்த ஆமா. டாஸ்க். அதுதான் வந்து டாஸ்க்கு. அத புரிஞ்சுக்காம நம்ம அடிச்சு தள்ளி விட்டா, நம்ம கத்துனா தான் அப்டின்னா, அடிச்சுக்கணும்னா அது வந்து அங்க கானா வினோத்ன்ற ஒரு ஆளு இருக்கிற மொத்த பேரும் அடிச்சு வெளில தூக்கிடுவான். ம். அடிச்சு அந்த தான் கேம் வெளிய ஈஸியா வரணும்னா. முடிஞ்சு போயிடும். அதுக்காக குடுக்கலையே. ஒரு கேம் என்னன்னு புரிஞ்சுக்க தெரியாம விளையாடுனாங்க. அப்படிதான் நான் நினைப்பேன். அதே மாரி ஒருத்தவங்க வந்து சாண்ட்ரா வந்து முதல் வார்த்தையா கமருதீன் அந்த வார்த்தை சொன்னது தப்பு. ம். ஒரு ஆம்பள பையனா அவனும் அத கஷ்டப்பட்டுருப்பான் ஒரு இடத்துல. ஒரு ப்ரொஜெக்ஷன் எப்படி போகும்? கம்ருதீன்றத காமோருதீன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு என்ன ஒரு ஆனா இப்ப இவர் தானே ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்கேம்டான்னு சொல்லி ஆரம்பிச்சதுனால தான் இப்படி வந்தது. அந்த ஸ்கேம்டரா ஓகே. அது ஏதோ நார்மலான வார்த்தை. இந்த வார்த்தை வந்து காமுருதீன் அப்படின்னா, அது வந்து வேற மாரி அசிங்கமான வார்த்தை. ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு மனசு கஷ்டம் இருக்குமோ, ஆணுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். அந்த இடத்துல அவனோட வெளிப்பாட அவன் காமிச்சுட்டான். அது அவனோட தப்பு தான். 100% அவனோட தப்பு. ஆனா பின்னாடி இருந்த ஒரு பின்னாடி இருந்த ஒரு ஆள் இருந்தாங்கல்ல, பார்வதி. அவங்க சொன்ன வார்த்தையால அவன் மாட்டிக்கினான். இதுக்கப்புறம் அந்த தவறுகள அவன் செய்யக்கூடாது அவ்வளோதான். எனக்கு உண்மையாவே கமருதீன் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. சரி இந்த மாரி ஒரு பாண்டிங்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ நாள் உருவாகுமான்ட்டு. அவ்வளோ சீக்கிரத்தில வெளில வந்துட்டான். வெளில வந்துட்டு இதுக்கப்புறம் மக்கள்கிட்ட என்னோட ஒரே ஒரு ஆசை தான். தயவுசெய்து கமருதீன் மேல ஒரு தப்பான கண்ணோட்டத்த யாரும் இதுக்கப்புறம் எடுத்துன்னு போவாதீங்க. இதுக்கப்புறம் அவர சேஞ்ச் பண்ணிப்பார். அவ்வளோதான். மச்சான் கமருதீன் கண்டிப்பா நம்ம வந்து மீட் பண்றோம், உட்கார்றோம், ஜாலியா இருக்கிறோம். இப்ப அதான் கேட்க அந்த வெளிய வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் ட்ரை பண்ணீங்களா அவர்கிட்ட பேசுறதுக்கு? இல்ல ட்ரை பண்ணேன். ஆனா வந்து அவர ரீச் பண்ண முடியல. ஒரு 2 நாளா என்னால. அ கால் பண்ணீங்க. கால் பண்ணேன். ஆனா ரீச் பண்ண முடியல. சரி பார்த்து நேர்ல பேசலாம் அப்படின்ட்டு. இன் கேஸ் இப்ப கமருதீன நீங்க நேர்ல பார்த்தா என்ன சொல்வீங்க? வா மச்சான் பேங்காக் போலான்னு கூப்பிடுவேன். அவ்வளவுதான். இல்ல அதான் அட்வைஸ் மனசு பண்ண கஷ்டத்து மாட்டீங்களா? அவன் சின்னதா ஒரு மனசு கஷ்டத்துல இருக்கிறான்ல. ஆ. சந்தோஷமா போயிட்டு வந்துடலாம்டா அப்படின்றுவேன். ஆஸ் அ ஃப்ரெண்டா வந்து நீங்க அட்வைஸ் பண்றது, இந்த மாரி நீ பண்ணது தப்பு. இந்த செயற்கையால தான் தப்பு. அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டீங்க? எல்லா அட்வைஸும் தான் டிவில உட்காந்து பார்த்துறான்ல. ம். பார்த்துட்டு அவனே புரிஞ்சுப்பான். திரும்ப திரும்ப அவன் மேல எடுத்துன்னு போய் அட்வைஸ கொட்டுனா, திரும்ப மனசு கஷ்டம் தான் வரும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கினான். இதுக்கப்புறம் அவன மாத்திப்பான். நாளைக்கு வந்து இந்தியாவிலே பேன் இண்டியா ஒரு ஸ்டாரா வந்து வருவான் கமருதீன். அந்த ஒரு ஆசை இருக்கு எனக்கு. இப்ப வந்து கானா வினோத் அண்ணா அங்க இருக்கிற எல்லாரோடையுமே ரொம்ப அன்பா இருப்பாரு, பாசமா இருப்பாரு. அப்படின்றப்போ அவர் வந்து இயல்பா பழகுறது, ஒருத்தர கட்டிப்பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாரி இயல்பா பழகுறதே, ஆனா வெளிய வந்து இந்த நெகட்டிவ் பிஆர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்கள பத்தி தப்பா ஸ்ப்ரெட் பண்றது, அவர் வந்து இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படிலாம் இருக்கு. இத வந்து லைட்டா வந்து பாக்கியா உள்ள வந்தப்ப அவங்களும் சொல்லியிருப்பாங்க. நீ வந்து வேற ஒரு விதத்துல நீ பழகுற, ஆனா ஒரு பிஜிஎம்ம போட்டு டோட்டலா தப்பா காமிச்சுருவாங்கன்னு. சோ அத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல இந்த விஷயத்துக்கு நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். என்னன்னா, ஒரு ரோட்ல இந்த பக்கம் 10 வீடு தள்ளுனா வினோத்தோட வீடு. இந்த பக்கம் 10 வீடு தள்ளுனா நான் இருந்த வீடு. அப்போ வந்து என்னோட அப்போ நானும் வினோத்தும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்போலேருந்து. என்னோட ஃபேமிலி வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. நான் தனியா ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ எவ்ரிடே மார்னிங் வந்து 4:30க்கு நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன்.
மார்னிங் நான் வீட்டுக்கு வந்து நான் கேப்ல இறங்கும்போது அவர் கச்சேரி முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவர் நினைச்சா வீட்டுக்கு போய் தூங்கலாம். ஆனா அவர் வந்து காலையில 4:30 மணிக்கு கையில டிஃபனோட எனக்காக வெயிட் பண்ணுவாரு. நான் கேப்ல இருந்து இறங்குனதும் எனக்கு அந்த டிஃபனை குடுத்து வீட்டுக்கு அனுப்புவாரு. என்ன வந்து நெறைய வாட்டி அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிருக்காரு. ஆனா நான் வீட்டுக்கு கூப்பிட்டா அவர் வரவே மாட்டாரு. ஏன்னா நான் தனியா ஸ்டே பண்ணியிருக்கேன். அவர நான் எத்தனையோ வாட்டி கூப்பிட்டும், அவர் என் வீட்டுக்கு "பரவால்ல வாப்பா" அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. பகல் நேரம் கூப்பிட்டாலும், எப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க அவங்க. என்னன்னா ஒரு நாள் பாக்கியாவோட பர்த்டேக்கு நானு, பாக்கியா, வினோத் எல்லாம் வந்து கேக் கட் பண்ணிட்டு வெளியில சாப்பிட்டுட்டு, அத்தன நாள் கூப்பிட்டு, அத்தன வருஷம் நான் கூப்பிட்டு அவர் வராத வினோத், அதே 10 வீடு தள்ளி தான் நான் இருக்கேன். அங்கேயே வராத ரோட்ல தான் நிக்க வச்சு பேசுவாரு. மெயின் ரோட்ல அங்க தான் நிக்க வச்சு பேசுவாரு. இல்ல அவர் வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க அக்கா வீட்ல, அவங்க அம்மா முன்னாடி அப்படி பேசுவாரே தவிர்த்து, வீட்டுக்கு வந்ததே இல்ல. நான் இத்தன வாட்டி உன் வீட்டுக்கு வந்திருக்கேனே, நீ வான்னு கூப்பிட்டாலும் வந்ததில்ல. ஆனா பாக்கியா பர்த்டே அன்னைக்கு பாக்கியாவ கூப்பிட்டுட்டு தான் என் வீட்டுக்கு வந்தாரு. அத்தன வருஷத்துல வாட்டி அவர் என் வீட்டுக்கு வரதே பாக்கியாவோட தான் வந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவர் அந்த மாரி தனியா என் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இதுக்காக தான் வினோத் வரல போல. அவரு சொல்லல, ஓப்பனா சொல்லல. இல்ல வேணாம் வேணாம்னு அவாய்ட் பண்ணது சொல்லல. தவிர்த்து பாக்கியாவோட சேர்ந்து வரும்போது அது தப்பு இல்லன்னு அவருக்கு தோணியிருக்குல்ல. அப்போ வந்து பாக்கியா அவரும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ பாக்கியா இன்னும் சின்ன பொண்ணு. ஓகே. அப்பவே அவருக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா, இத்தனைக்கும் பாக்கியாக்கு தெரியாது. அவர் வந்தா எப்படி தெரிய போகுது? ஆமா. போயிட்டு வந்தப்பா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தப்பான்னா, அவங்களுக்கு மேபி அவங்க பொசசிவ் ஆகலாம். ஆனா அது அவருக்கு தெரியவே தெரியாதுல்ல பாக்கியாக்கு. அப்பயுமே அவர் அத பண்ணதில்ல. அப்படி வந்ததில்ல அவரு. வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு கண்ணியம் இருந்திருக்குல்ல. அப்போ உள்ளேயும் அதுதானே. அவர் வந்து அரோரா கிட்ட பேசுறத நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு குழந்தை கிட்ட விளையாடுற மாரி தான் ஒரு சின்ன குழந்தை, சின்ன பொண்ணு கிட்டலாம் இப்போ இவரோட பொண்ணு கிட்டலாம் வினோத் எப்படி விளையாடுவாரோ, அப்படி விளையாடுற மாதிரியே தான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. அத தவிர்த்து இந்த மாரி பேசுறாங்கல்ல, அரோரா வச்சோ மத்தவங்க அது சுத்தமா அது ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா, அவரோட பழகுனதுனால, அவரு எவ்ளோ ஜென்யூன், எவ்ளோ ஒரு கண்ணியமான ஆளுன்றது எனக்கு தெரியும். இதெல்லாம் பாக்குறப்ப பாக்கியா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அவன் அப்படிதான். ஆ. அவன் அப்படிதான். அவன் ஜாலியா இருக்கிறான். அத நீங்க வெளில வந்து அவனோட பேர கெடுக்கிறதுக்காக நீங்க வந்து 1000 வேலை பண்ணாலும், அது வந்து அவனுக்கு ப்ளஸ்ஸா தான் மாறுமே தவிர மைனஸ் ஆவாது. ஆனா வினோத் கேரக்டர் டிஃப்ரெண்ட்டுங்க. இப்போ பிக் பாஸ்ன்னா தெரியுமா? ஒரு சினிமா மாதிரி தான். அதுல இருக்கிற லவ், அதுக்கப்புறம் என்னென்ன கோவம், ரொமான்டிக் என்னென்ன எல்லாத்தையும் பாருங்க. அவ்வளோதான். பார்த்து ரசிங்க. இன்னைக்கு ரசிக்கிற சைடுல கானா வினோத் ஆளுங்க நாங்க இருக்கிறோம். அவர் வந்து ரசிக்கவே முடியலன்னு சொல்லி, ஏதோ பின்னாடி இருந்து யாரோ ஒர்க் பண்றாங்க. அது நீங்களா இருந்துட்டு போங்க. அது உங்களோட சந்தோஷம். இது எங்களோட இல்ல சந்தோஷம். எப்படி நாங்க அவர ரசிக்கிறோம். ரசிக்காம நெகட்டிவா அவர பார்க்க முடியும்? இல்ல நெகட்டிவா வந்து இந்த காலத்துல ஒரு பேச பொண்ண முடியும் ஹக் தெரியல. பண்ணக்கூடாதா? ஹக் பண்ணக்கூடாதா? ஹக்கிங்னா என்ன தெரியுமா? பாச பிணைப்பு. பாச பிணைப்பு தான் ஹக்கிங். ஆம்பளையும் கட்டி இப்படி பிடிக்கிறது என்னது? மச்சான் ஐ லவ் யூடா. மச்சி ஐ லவ் யூ டி. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது என்ன இருக்குது? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பிள்ளைங்க இருக்குது. ஆனா இருந்தாலும் என் பசங்க என்ன தெரியுமா பண்ணும்? ஒரு ரொமான்டிக் சீன் போறப்போ கண்ண மூடிடுறாங்க என் கண்ண. ம். ஆனா ஒரு ஹக்கிங் சீன் வரப்போ கண்ண மூட மாட்டாங்க. இது நம்ம தப்பாம்மான்னு கேட்டால, இது தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பா. அவ்வளோதான். இந்த பிள்ளைங்களுக்கு அந்த அறிவு இருக்குது. பின்னாடி ஒர்க் பண்ற அந்த பிஆர் டீமுக்கு அந்த அறிவு இல்லையா? அவங்களோட இன்டென்ஷன் வந்து எப்படியாச்சும் என்ன பண்ணி நெகட்டிவா காட்டலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான். இது எப்படி இருக்குன்னா, இவங்க கிட்ஸு சின்ன பொண்ணு, இவரோட சின்ன பொண்ணு ஒருத்தி இருக்கா. இவரு ஃபோன்ல வந்து டியர் அப்படின்னு பேசினாருன்னா, சொல்லு டியர் அப்படின்னு பேசினாருன்னா, அவ அம்மா அம்மா அப்பா இல்லம்மா மோனி அத்தை கிட்ட டியர்னு பேசுறாருமான்னு போய் கூட்டு வருவா. அவங்க சொல்லுவாங்கம்மா அது தப்பு இல்லம்மா அப்படின்னு குழந்தைக்கு சொல்லி தருவாங்க. அப்போ இந்த நெகட்டிவ் பிஆர் பண்றவங்களுக்கு குழந்தை மாதிரி நம்ம சொல்றதா, இல்ல என்ன நினைச்சு பண்றாங்கன்னு புரியல. அவங்களுக்கு ஒருத்தர் சொல்லி தான் கொடுக்கணும் அப்ப. ஆனா வந்து அவரை வந்து நீங்க ஒரு பெரிய பிஆர் டீம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பயங்கரமா ப்ரொமோட் பண்றாங்க. இவ்வளவு லட்சத்துக்கு செலவு பண்றாங்க. இப்படிலாம் பேசுறாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? சிம்பிளா தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை. பிஆர் டீம் இருந்தா அவர் ஏன் உள்ள போயிருக்க போறாரு? பிஆர் டீமுக்கு 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணணுமா? அது இருந்தா அவர் வாழ்க்கை ஜாலியா வாழ்ந்திருப்பார்ல. இன்னைக்கு பிஆர் டீம்னா கானா வினோத்துக்கு நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கும் சொல்றேன். ஒரு நபர் அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஏறாருன்னா, அங்க 500, 1000 பேர் நிக்கிறான். அவன் எதுக்கு அங்க வந்து நிக்கிறான்? அஜித், விஜய், கமல், ரஜினி இவங்களுக்கு ரசிகர் கூடுறாங்கல்ல. அதே மாரி கானா வினோத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய ஊர்ல ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க அந்த ஸ்டேஜாண்ட வருவாங்க. ஏய் இன்னைக்கு கானா வினோத்தான கச்சேரின்னு கேட்டாலே, அங்க போய் எல்லாருமே நின்றுவானுங்க. நின்ட்டா இருக்கிற எல்லாருமே 18 வயசுக்கு மேல தான். எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன்ல கானா வினோத்த பார்த்து ஒரு போஸ்டர் போடுறானுங்க. இவனுங்க போடுறானுங்க பாரு, இதான் பிஆர் டீம். அன்பான பிஆர் டீம் இது. பணம் கொடுத்து வந்த பிஆர் டீம் கிடையாது. கானா வினோத் இங்க மட்டும் இல்ல, பெங்களூர்ல இருக்காங்க, பாம்பேல இருக்காங்க, ஸ்ரீலங்கா டெல்லியில இருக்காங்க, ஸ்ரீலங்கால இருக்காங்க. ஆமா. எத்தனை ஊர்லயும் அவனுக்கு வந்து அத்தனை ஸ்ரீலங்கால ரசிகர்கள். ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. நான் 15 நாள் போய் கூட இருந்தேன்ல. எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? ஐய்யய்யோ! இவன நம்ம தான் மதிக்க மாட்றோமோ! நம்ம தான் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டு கூட ஜாலியா சுத்துறோமோ. எனக்கு என்னன்னா, நான் மோஸ்ட்லி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேனே. என் லைஃப்ல வந்து நானு நெறைய ஆக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஃப்ளைட்ல பார்த்துருக்கேன், ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், ஹோட்டல்ஸ்ல பார்த்துருக்கேன்.
அந்த இடத்துல நான் போயிட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், அவனும் எடுக்க மாட்டான். அவன் என்ன கேட்டான் ஃபஸ்ட்டு என்னடா அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி உட்காந்துக்கிறாரு, நம்ம கூட போய் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது தானே. மச்சான் நீங்கள் தான் எனக்கு செலிபிரிட்டி, எனக்கு அவங்க செலிபிரிட்டி கிடையாது. என் நண்பன் எனக்கு செலிபிரிட்டி. அவங்க கூட ஃபோட்டோ பற்றி எனக்கு என்ன எடுப்போகுது? அவன் என் லைஃப்பில் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை என் கூட இருக்க போகிறாங்களா, சந்தோஷத்தில் எதுவும் இல்லை. நீ தானே என் கூட இருக்க போகிற, இன்னைக்கு செலிபிரிட்டி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆதிரை வந்து ரீஎன்ட்ரி ஆறாங்க. ரீஎன்ட்ரி ஆகுறப்ப வந்து சொல்றாங்க, இவரோட ஒரிஜினல் ஃபேஸை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ண தான் நான் வரேன். இவர் யாரு, கானா வினோத் யாரு அப்படின்றத வந்து நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஆனா பார்த்தா அவங்க எவிக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலேருந்து வெளில போயிட்டாங்க. ம். பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு சண்டை கண்டியமாக போய் நினச்சில, அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலேருந்து வெளில போயிட்டாங்க ஆதிரை. வெளில போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. முடிஞ்சிச்சா? ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தீங்களே, திரும்ப உள்ளே வந்துட்டு ஐயோ நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம ஓட முடியும்னு நினைக்கணும். அவன் தான் வின் பண்ண போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. திரும்ப அவனை டார்கெட் பண்ண என்ன ஆகும்? நீங்கள் தான் வெளில போகணும். வினோத்தை டார்கெட் பண்ணுற எல்லாருமே நீங்கள் வெளில போயிட்டாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். வினோத்தை டார்கெட் பண்ண எல்லாருமே வெளில போயிட்டாங்க. பிரவீன் தவிர்த்து, எஃப்ஜே தவிர்த்து, கமருதீன் அவங்க ரெட் கார்டு, இவங்க 2 பேர் இல்லை, அமித்தும் இல்லை. மற்றபடி யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாருமே வெளில போயிட்டாங்க. ஆதிரை பத்தி கேட்டீங்கல்ல, ஆதிரை வந்து போய் நின்று நான் வினோத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு கவுண்டர் போடுறாரு, எல்லாரும் சிரிக்க வைக்கிறாருன்னா அவர் டைட்டில் வினரான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் ஒரு கவுண்டர்ஸையும், அவர் என்டர்டெயின் பண்ணதையும் நம்ம ரசிச்சிருக்கோன்றத அவங்க தான் முன்னாடி போய் நின்று சொல்லுவாங்க. அது எப்படி எக்ஸ்போஸ் ஆகும்? அப்போ அவங்க முன்னாடி போய் நின்று என்ன சொல்லியிருக்கணும்? ஏதாவது அவர் பண்ண தப்பு ஏதாவது இருந்தா எடுத்து சொல்லியிருக்கணும். அப்படி எதுவுமே அவங்க சொல்லலை ஃப்ரண்ட்ல போய் நின்று. எந்த பிக் பாஸ் சீசன்லேயும் வந்து பிக் பாஸ் வந்து பேசுனது கிடையாது இந்த அளவுக்கு. இவங்க பிரச்சனைகளால பேச ஆரம்பிச்சார். இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன தெரியுமா ஆச்சு? பிக் பாஸ் கானா வினோத்துக்கிட்ட சிரிச்சுன்னு பேசினுக்கிறார். ஏதோ அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இப்போ அவர் கேட்குறாரு, பிக் பாஸ் கேட்குறாரு, என்ன கானா வினோத் என்கிட்ட நின்று கூட பேச மாட்டீங்க, என்கிட்ட இப்பெல்லாம் உங்களுக்கு பேச பிடிக்கலையான்னு பிக் பாஸ் கேட்குறாரு வினோத் இன்னைக்கு காலையில. ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்டார்டிங்ல நல்லா ஜாலியா போயிட்டு இருந்துச்சு, விக்கல்ஸோட நல்ல அந்த காம்பினேஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் நிறைய முரண்பாடு வருது, இவர் நிறைய வந்து சண்டை போடுறது, கோவப்படுறது அதெல்லாம் இருக்கு. ஸோ இது எதனால, ஏன் இப்படி வந்து சடனா இப்போ ஏன் அவர் கோவப்படுறாரு? அவனை ஏதோ ட்ரிகர் பண்ணுறாங்க, அவன் யோசிக்கிறான். ம். ஏதோ டீமாக சேர்ந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். கானா வினோத்தை வந்து ஒருத்தராக வந்து பாயிண்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க. இப்போ விக்கல்ஸ் பண்ணுகிறாரு, அவரும் வெளில போயிடுவார்னு இல்ல நினைக்கிறேன். விக்கல்ஸ் வந்து கெஸ் பண்ணிட்டாருங்க. இங்க இருக்கிறதுல யாரு டைட்டில் வினர்னு அவர் யோசிச்சிருப்பார்ல. இப்ப அவர் என்ன நினைச்சாரு, கனியை நினைச்சிட்டு இருந்தாரு, கனி கிளம்பிட்டாங்க. இப்போ அடுத்து இருக்கிறது யாருன்னா வினோத் தான் வின் பண்ணுவாருன்னு அவர் கெஸ் பண்ணிருப்பாருல. ஸோ அவர் ஒரு டஃப் கொடுத்து பாக்குறாரு, அவ்வளவுதான். வினோத்தோட ஒரு டஃப் கொடுக்க ட்ரை பண்றாரு, அவ்வளவுதான். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise.